ஈரானால அமெரிக்காவின் போர்க்கப்பலை மூழ்கடிக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்றேன். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஈரான் கிட்ட யுஎஸ் வார்ஷிப்பை மூழ்கடிக்கிற ஆன்டிஷிப் மிசைல் இருக்கு. அதோட பேர் வந்துட்டு அபுமதி மிசைல். இந்த மிசைல் வந்துட்டு மல்டிபிள் லான்ச்சஸ்ல இருந்து ஏவ முடியும். அது மட்டும் இல்லை, இது வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் டார்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஏவுகணையை வந்துட்டு ரஷ்யாவின் KH-55 ஏவுகணையை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இதுல வந்துட்டு டர்போஜெட் இன்ஜினையும் இணைக்கப்பட்டு உருவாக்கியிருக்காங்க. இதனோட தூரம் வந்துட்டு 1000 கிலோமீட்டர் ஆக இருக்கும்னு சொல்றாங்க. ஈரானின் கத்தார் ஏவுகணை கப்பல் தாக்க பயன்படுத்தும் ஏவுகணை ஆகும். இதோட ரேஞ்ச் வந்துட்டு 300 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த அபுமதி மிசைல் வந்துட்டு 1000 கிலோமீட்டருக்கும் மேல போய் தாக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிசைல் வந்துட்டு எதிரியின் ரேடாரில் சிக்காமல் இருக்க கடல் மட்டத்திலிருந்து மிக குறைவான உயரத்தில் பறக்கக்கூடிய தொழில்நுட்பம் கொண்டது. இது ஒரே நேரத்துல வந்துட்டு 2 வெவ்வேறு அலைவரிசைகளை பயன்படுத்தி இலக்கை கண்டறியும். இதனால் எதிரியின் எலக்ட்ரானிக் ஜாமிங்கை முறியடித்து துல்லியமாக இலக்கை தாக்க முடியும். இந்த அபுமதி மிசைலை பயன்படுத்தி ஈரான் தாக்குதல் செஞ்சாங்கனாக்க அமெரிக்கா ரேடார்களால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினம் தான். அதனாலதான் சொல்றேன், இந்த அபுமதி மிசைலை கொண்டு அவங்க யுஎஸ் வார்ஷிப்பை மூழ்கடிக்க முடியும். அபுமதி மிசைலை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போறது ஈரானின் சாஹித் ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை சூசைட் ட்ரோன்கள்னு கூட சொல்றாங்க. இந்த ட்ரோன்கள் தனியா வாரேட்டை சுமந்து கொண்டு போகக்கூடிய வல்லமையும் படைத்திருக்கு. இந்த வகையான ட்ரோன்களை அதிக அளவில் அமெரிக்கா போர்க்கப்பலை நோக்கி அனுப்பி தாக்குதல் செஞ்சாங்கனாக்க அமெரிக்காவால் இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஆனால் அதை தடுத்து அழிக்க முடியாது. ஒரு சிலதை மட்டும்தான் தடுத்து அழிக்க முடியும். சிலது டைரக்டா போய் தாக்கக்கூடியது. இந்த வகை ட்ரோன்கள் ரீசெண்டா கூட அமெரிக்காவின் வார்ஷிப் வரையும் போய் படம் பிடிச்சி அதோட டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கு. அதோட வீடியோ கூட லீக் ஆயிருக்கு. இந்த ட்ரோன்கள் சூசைட் ட்ரோன்கள்ன்றதுனால கடைசி நிமிடம் வரைக்கும் கூட டேட்டா டிரான்ஸ்மிட்டர் பயன்படுத்தி டேட்டா ஈரானுக்கு அனுப்பக்கூடியது. இதை அமெரிக்கா எப்படி சமாளிப்பாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற தகவல்களை அறிய நமது MB ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.